எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளதுல நம்ம பாரத தேசத்தில் இருபெரும் இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம். இது ரெண்டுத்தையும் எடுத்தாலே உங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணும், எப்படிலாம் நடக்கக்கூடாது, எப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கையில் மேன்மை பெற முடியும்னு அன்றைக்கே வியாசரும் வால்மீகியும் நமக்கு சொல்லிட்டாரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் மகாபாரதத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்க போகிறோம். இதன் மூலமாக ஆன்மீகத்தோட பெரிய விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு துளிலையும் அது நிறைய விஷயங்களை ஆன்மீகத்திலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அதனால் இன்றைக்கி அதை பார்ப்போம். கிருஷ்ண பரமாத்மா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதத்தோட மெயின் சூத்திரதாரி. அவர் கல்மிஷக்காரரும் கூட, விளையாட்டு பிள்ளை. அவர் என்ன பண்ணுவார், குருஷேத்திர போர் ஆரம்பமாக போகுது. இப்படி இருக்கும்போது இவர் பாட்டுக்கு நிம்மதியாக தன்னோட அரண்மனையில் கால் நீட்டி படுத்துட்டு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான அர்ஜுனை அங்கே வருவார். அங்கே வந்த உடனே கண்ணன் தூங்குறத பார்த்துட்டு இருப்பார். கண்ணன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், ஏன்னா வேஷதாரி இல்லையா. அவருடைய கால் மாட்டில் போய் அங்கே போடப்பட்ட நாற்காலியில் அர்ஜுனை உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் வில்லன் வராரு. மகாபாரதம் உருவாகிறதுக்கு காரணமான மெயின் வில்லன் வராரு, துரியோதனன். அவர் நேராக இவன் காலடியில் போய் நான் உட்காரதா, நான் ஏன் அங்கே உட்காரணும்னு தலைமாட்டுக்கிட்ட அங்கே நாற்காலி போடப்பட்டிருக்கோம், அங்கே உட்காருவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகிருப்பாங்க. கிருஷ்ணருக்கு இது தெரியும். கிருஷ்ணருக்கு லைட்டாக தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிற மாதிரி முழிச்சு அப்போவே நடிப்பு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நடிகர்கள்லாம். கிருஷ்ணரும் ஒரு நடிகர் தானே. அவர் என்ன பண்ணுவார், தலைமாட்டில் இருக்கிற துரியோதனனை பார்ப்பார். எப்போவுமே தூக்கத்தில் எழுந்த உடனே நம்ம நேராக காலுக்கு நேராக என்ன இருக்கோ அதை தானே பார்ப்போம். இவர் அர்ஜுனனை பார்க்க மாட்டார், துரியோதனனை பார்ப்பார். என்ன துரியோதனா, என்ன இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்வார். ஒன்றும் வேணாம் கிருஷ்ணா, இந்த மாதிரி குருஷேத்திர போர் ஆரம்பிக்க போகுது, நீயும் அதுக்கு காரணமாயிட்ட, இருந்தாலும் இந்த போரில் நான் வெற்றி பெறணும் அப்படின்வார். சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் வரணுமா, உன் கூட வரேன்னா சொல்லு, நான் வரேன், உனக்காக எல்லா உதவிகளும் செய்கிறேன். ஏய் கண்ணா, நீ என் கூட நான் உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, வேணாம் நீ எல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னோட நாட்டோட படைகளும் உன்னுடைய இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் எனக்கு கொடுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் பொழுது, வேணாம்பா, சக்கரம்லாம் தர முடியாது, வேணா உனக்கு ஒன்று செய்கிறேன், என்னோடய படை வீரர்கள் எல்லாரையும் உனக்கு அனுப்புகிறேன், என்னோடய படை ஆயுதங்கள் அனைத்தையும் உனக்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன், நீ போரில் நிம்மதியாக ஜெய், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனனும் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு போவான். அப்புறம் யதார்த்தமாக காலடியில் பார்ப்பார். அர்ஜுனா, உன்னை நான் கவனிக்கவே இல்லை, எப்படா வந்த அப்படின்னும் போது, நான் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ என்னவோ துரியோதனன் தான் பெருசுன்னு அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு. பத்தியா திரும்பவும் நீயும் இல்லை கண்ணா, நான் சண்டையெல்லாம் போட வரல, சொல்ல அப்படின்வார். சரி, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ஒன்று. கிருஷ்ணா, எனக்கு என்ன வேணும்னா, இரு ஒரு நிமிஷம் இரு, நீ என்னோடய படைகள்லாம் கேட்டுறாதப்பா, எதையும் கேட்டுறாத, ஏற்கனவே துரியோதனை கேட்டு வாங்கிட்டு போயிட்டான், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு, முடிஞ்சால் தரேன், என்கிட்ட இருந்தால் தரேன், இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உண்மையை சொல்லிடுறேன்னு. உடனே அர்ஜுனன் சொல்லுவான், உன்னுடைய படைகள் தேவையில்லை கிருஷ்ணா, நீ மட்டும் எனக்கு இருந்தால் போதும், என் நண்பனான நீ எனக்கு இருந்தால் போதும், நான் இந்த உலகத்தையே கூட என்னால் ஜெயிக்க முடியும், நீ இருந்தால் போதும்னு சொல்லி அர்ஜுனன் அவர்கிட்ட நீ இருந்தால் போதுன்ற அந்த ஒரு வரத்தை வாங்கிட்டு போவான். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த படைகளை வாங்கினதோ இல்லை கிருஷ்ணன் தன் கூட இருந்ததோ இது மேட்ரு கிடையாது. ஆனால் இதில் பணிவுன்ற ஒரு மேட்டரை நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணுங்க. பணிவிருப்பவர்கள் எதை வேணாலும் பெறலாம். பணிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நமக்கு. பணிவுனா ஒருத்தங்கிட்ட போயிட்டு காலில் விழுந்து ஐயா நீ தான் எனக்கு எல்லாம் அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் பணிவு கிடையாது. நான் சொல்வது குணத்திலேயே ஏற்படும் பணிவு. இப்போ கிருஷ்ணரோட காலடியில் உட்கார்ந்துட்டதுனால அவர் அடிமன்றது கிடையாது. ஒரு பெரிய மனிதர்களை பார்க்கும் பொழுது அவருடைய காலடியில் போய் உட்காந்து காலை பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் பெரிய மனிதர்கள்னு ஒன்று நீங்கள் தவறாக நினச்சிருக்காதீங்க. பணம் எக்கச்சக்கமாக இருந்து ஏடா கூடமாக ஒரு வில்லத்தனமாக இருக்கிறவங்கலாம் பெரிய மனிதர்கள் கிடையாது. குணத்தால் பெரிய மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் பொழுது நாம் பணிந்து போவதில் எந்தவித தவறும் கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஆன்மீகத்தில் முதல் ஸ்டெப்பே பணிவில் தாங்க ஆரம்பிக்குது. நீங்கள் எது பண்ணாலும், அதாவது ஏமம்னும் பொழுது உங்கள் உடலை சுத்தப்படுத்தி கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது பார்த்தீங்களா. முதல் ஆரம்பமே அப்படி தான். உங்களுக்கு பணிவும் தேவைப்படுகிறது. கடவுளை அடைய பணிவு தேவைப்படுகிறது.
நான் என்கிற அகங்காரத்தை அழிக்க பணிவு தேவைப்படுகிறது. பணிவு ஒரு மனிதனை லகுவாக மாற்றும், தண்ணீரை போல மாற்றும். அவன் கெட்டியா இருக்க மாட்டான், ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்க மாட்டான், நீர்த்து போயிருப்பான். எதுல வேணாலும் அவன் மாறிக்கலாம். அதுபோல ஒரு நெளிவுத்தன்மையோடு இருப்பது தான் பணிவு. அந்த பணிவை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இப்போ நம்ம சக மனிதர்கள்கிட்ட நம்ம பேசும் பொழுது வார்த்தைகள்லேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். வாப்பா சாப்பிட்டியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்றது ஒரு அகங்கார துதியான ஒரு வார்த்தைகள். வாங்க சாப்பிட்டீங்களா, என்ன வேணும் உங்களுக்கு, இதுதாங்க பணிவு. இப்போ இந்த வார்த்தைகள்லேயே நம்ம இந்த வேரியேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ பணிவு என்பது மற்ற நம்ம சக மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கயிறா அமையுது. நம்ம பக்கமாக ஈர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, வாழ்க்கையில் வெற்றி அடைய ஒரே ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அதை நமக்கு பெரியவர்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது திருப்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மனிதர்கள் எல்லார்கிட்டையுமே ஈகோ இருக்குங்க. ஈகோன்னா என்ன? நான் என்கிற தன்மை தான். நான் என்பது என்னுடைய உடல், என்னுடைய மனம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நான் என்கிற தன்மை. இப்போ எனக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கிறதோ அது பக்கமாக தான் நான் ஈர்க்கப்படுவேன். எனக்கு தீமையாக நடக்கிற விஷயம் பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நன்மையாய் நடக்கிற விஷயத்தை தான் நாடுவேன். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஈகோ அதுதான். ஈகோனா சில பேர் தலகணம்னுவாங்க, அது வேற. தலகணன்றது வேற, ஆணவம். இந்த ஈகோவானது ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கும். இப்போ இந்த ஈகோவை நாம திருப்திப்படுத்தினா போதுங்க, எப்பேற்பட்ட விரோதியை கூட நம்ம நண்பராக்கி கொள்ள முடியும். ரொம்ப எளிமையான விஷயம், பணிவு தான். இந்த பணிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பேச கற்றுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்ம மேலதிகாரி நம்ம பேரில் கோபமாக இருக்கார், நாம் வந்ததும் லேட்டு தான், இருந்தாலும் அவரை சமாளிக்க, சார் நான் கரெக்டாக தான் சார் வந்தேன், அவங்க வரும்போது பஸ்ஸு வரல, இப்போ என்ன பண்ணுறது, சரி சார் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க சார், ஸ்டெப் எடுத்துங்க சார் அப்படின்னு கோபமாக போயிட்டா நமக்கு நஷ்டம். அதே சமயத்தில் வந்தோடனே, சார் நீங்கள் பெரிய மனசு, உங்களுடைய பெரிய மனசுக்கு நல்லாவே தெரியும், வரும்போது கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு சார், அதனால தான் சார் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு சார், உங்களை மாதிரி மன்னிக்கிற குணம் யாருக்குமே இல்லை சார், நிச்சயமாக இந்த ஒரு தடவை நான் பண்ண தவிர கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுவீங்க, இன்னொரு தடவை இந்த தவறை பண்ணவே மாட்டேன் சார்னு அவரை கொஞ்சம் உயர்த்தி அப்படி பேசி அப்படி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மயங்கிடுவார். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிற நடவடிக்கை இப்படி தான். யாராவது நம்மக்கிட்ட கோபமாக பேசும்போது நாமளும் அவன் தீக்குச்சியை கீழ்ச்சி போடுறான், அதாவது கோபன்ற தீக்குச்சியை கீழ்ச்சி போடுறான், நம்ம உணர்வுலையும் கோபம் கொப்பளிக்கும். ஆனால் அந்த கோபத்தை மட்டுப்படுத்தி அந்த இடத்துல கோபத்தை காட்டாமல் அந்த தீக்குச்சியை அணைக்கிறதுக்கு எது பெட்டர்? தண்ணீர் தான். அந்த தீயை அணைக்கிறதுக்கு தண்ணீர் பெட்டர். நீங்கள் தண்ணியாக மாறிடணும். அவன் கோவப்பட்டா கூட அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய தண்ணியா, பணிவா, அவனோட ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசி அவன்கிட்ட பணிவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கோபம் தணிந்து உங்கள் தோல் மேல் கை போட்டு கொள்வான். அதுக்காக ரொம்பவே ஆணவப்பட்டு நம்மளை ரொம்ப அடக்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட நம்ம பணிவாக போகணும்னு நான் சொல்லவே இல்லை. அவனிடத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதையும் நம்ம அறிவாக யோசிக்கணும். எல்லாவற்றையுமே யோசித்து பண்ண வேண்டும். வேகம் விவேகம்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. விவேகம் என்பது யோசித்து செய்யக்கூடியது. நேரம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா, எதிராளியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவனுடைய பலம் என்ன, இதெல்லாம் பார்க்கறது தான் விவேகம். இந்த விவேகம் இல்லாமல் வெறும் வேகம் மட்டும் இருந்தால், அவங்ககிட்ட பலம் இருக்கலாம், யானையை அடித்து வீழ்த்தக்கூடிய பலம் இருந்தால் கூட, யானையை அழித்து வீழ்த்த முடியாது, இருந்தாலும் அந்த பலம் இருப்பவனாக கற்பனை செய்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் கூட நம்மகிட்ட வேகம் இருந்தால் நிச்சயமாக நம்மை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் எங்கிருந்தாவது முளைத்து வரும். அதனால தான் விவேகத்தை நம்மளுடைய ஆன்மீகம் அதை முதல் பிரகாரமாக நம்மக்கிட்ட எடுத்து சொல்லுது. பணிவு, விவேகம், அன்பு, கருணை, இது எல்லாமே நமக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்களாக மாறும். அதனால தான் எடுத்த எடுப்பிலேயே பதஞ்சலியே அதை தான் நமக்கு வேணும்னு சொல்கிறாரு. அதுதான் அவனுடைய யோகத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் பார்ட்டுன்னே சொல்கிறாரு. இது இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற கோபம், பொறாமை, இதெல்லாம் தணிந்தால்தான் நாம் யோக நிலை பெற முடியும். யோக நிலை கூட அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னா இது நிச்சயமாக நமக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை, பொதுப்படையான ஒரு விஷயம். ஒருத்தன் காட்டில் போய் ரொம்ப தியானம் பண்ணிட்டு இருப்பான். தியானம் பண்ணி 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 தன் நிலையை உணர்ந்துருவான். அவன் கொஞ்ச நாள் கழித்து நாட்டுக்கு வருவான்.
அது ஒரு மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மார்க்கெட்டில் வந்து ஒருத்தங்கிட்ட ஏதாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சரியான பதில் சொல்லலை, அவனுக்கு காது விழலை, ஏதோ ஒரு சம்திங், அவன் ஏதோ முன்னுக்கு பிறனா முன்னுக்கு போகிறேன்னா ஏதோ ஒன்று சம்திங் எனக்கு வரல, வாயில் நுழையில பாருங்க. முன்னுக்கு பின்னா அவன் பதில் சொல்லும்பொழுது இந்த ஆளுக்கு கோபம் வந்துடும். இவன் காட்டில் போய் அவ்வளோ தூரம் கோபம், காமம், பொறாமை, சூது, வாது எல்லாத்தையும் விரட்டி அடித்து இறைவனை அடையணுன்ற நோக்கத்தில் அவன் போனான். ஆனால் இங்கே திரும்பி வந்த உடனே, இது நடந்த உடனே அவனுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த கோபம் வெளிப்பட்டு விடும், வெறுப்பு வெளிப்பட்டு விடும். அதனால தான் யோகத்தில் நீங்கள் போய் காட்டிலெல்லாம் வந்து தவம் பண்ண தேவையில்லை. இப்போதைய நிலையில் நமக்கு அப்டேட்டடாக விவேகானந்தர்லேருந்து நிறைய ஓஷோலேருந்து எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாடம். இந்த உலக வாழ்க்கையில் இருந்தே நாம் இதையெல்லாம் பயிற்சி பண்ணோன்னா இந்த உலக வாழ்க்கை நம்மளை என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாது. நாம் எதுக்காக இங்கே பிறந்தோமோ, எதை அடைய பிறந்தோமோ அதை அடைந்து வெற்றிகரமாக நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.